உங்கள் கோடை விடுமுறைய காஷ்மீர், அந்தமான், ஷிம்லா, டார்ஜிலிங் போன்ற பனிமலைகள்ல மறக்க முடியாத த்ரில்லிங் அனுபவங்களோட கொண்டாடி மகிழ இப்பவே புக் பண்ணுங்க. இந்த சம்மரை செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. For more contact details, Instafly your ultimate tour partner. மத்திய பிரதேசத்தில் கோமாவில் இருந்ததாக கூறப்படும் நபர் ஒருவர் மருத்துவமனை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ரத்லம் நகரில் வசிக்கும் பண்டி நினாமா என்ற இளைஞர் தனியார் மருத்துவமனைக்கு வெளியே தனக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவர்கள் 1 லட்சம் கேட்பதாக குற்றம் சாட்டி வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். இந்த விவகாரம் குறித்து பேசிய பண்டி நினாமாவின் மனைவி, எனது கணவர் கோமாவில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறினார்கள். அவரின் சிகிச்சைக்காக ரூபாய் 40,000 செலவு செய்திருந்தோம். மருத்துவமனை நிர்வாகம் கூடுதலாக பணம் கேட்டதால் அதை ஏற்பாடு செய்ய சென்றிருந்தேன். பின்னர் நான் திரும்பி வந்து பார்த்தபோது கோமாவில் இருப்பதாக மருத்துவர்கள் கூறிய என் கணவர் மருத்துவமனையின் வெளியே கோபமான நிலையில் நின்று கொண்டிருந்தார் என்று தெரிவித்தார். இந்த வீடியோ இணையத்தில் வைரலானதும் மாநில சுகாதாரத்துறை இது தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டது. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை மருத்துவமனை நிர்வாகம் மறுத்து உள்ளது.